டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் உள்ள உதவி மையத்தில் அமைச்சர்கள் ஆது அர்ஜுனா மற்றும் ராஜ்மோகன் உள்ளிட்டவர்கள் ஆய்வில் மேற்கொண்டு வருகிறார்கள். மீட்பு நடவடிக்கையாக அமைச்சர்கள் வினோத் தென்னரசு ஆகியோரும் டெல்லியில் சென்றடைந்திருக்கின்றனர். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்தில் 100க்கும் அதிகமான தமிழர்கள் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் உதவி மையத்தின் மூலம் தமிழக அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக தமிழக அமைச்சர்கள் தற்போது டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். இதுவரை வந்துள்ள அழைப்புகள், தகவல் சேகரிப்பு குறித்து அமைச்சர்கள் டெல்லியில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் உதவி மையத்தில் தமிழக அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் உள்ள உதவி மையத்தில் அமைச்சர்கள் ஆது அர்ஜுனா, ராஜ்மோகன் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அவர்களுடன் அமைச்சர்கள் வினோத் மற்றும் தென்னரசு ஆகியோரும் டெல்லி சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். பெருவெள்ளத்தால் நேபாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்க 100க்கும் அதிகமான தமிழர்கள் அங்கு சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக தமிழக அமைச்சர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். இதுவரை வந்திருக்கக்கூடிய அழைப்புகள், தகவல் சேகரிப்பு குறித்து அமைச்சர்கள் டெல்லியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் இருக்கக்கூடிய உதவி மையத்தில் தமிழக அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்ததான விவரங்களுடன் இணைகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் கார்த்திக். விவரங்கள். வணக்கம் சார். நேபாள நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் 100க்கும் மேற்பட்ட தமிழர்கள் சிக்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டு மீட்பு பணிகள் குறித்து தமிழக முதல்வர் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. திபெத் எல்லையை ஒட்டி நேபாள ராசோ மாவட்டத்தில் போடா கோசிகாட்டில் புதன்கிழமை ஏற்பட்ட வெள்ளம் அந்த நாட்டையே பெரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இது மிகவும் மோசமான பேரிடம் என்றும் பாதிப்புகள் அதிகம் இருக்கும் என்றும் அந்நாட்டு அதிகாரிகள் கூறி வருகின்றனர். இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானவர்கள் எண்ணிக்கை இதுவரை 300 தாண்டியுள்ளது. மேலும் பல 580 இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டினர்கள் மொத்தம் சுமார் 800 பேர் காணவில்லை என்று நேபாள அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இதனால் காணாமல் போனவர்கள் தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இருந்து கும்பகோணத்தில் சென்ற 54 பேரில் 20 பேர் பத்திரமாக பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் 34 பேர் குறித்து தகவல் தெரியவில்லை என்றும், மேலும் சென்னையில் இருந்து சென்ற மற்றொரு குழு 49 பேர் கொண்ட குழு விவரங்களையும் சேகரித்து வருவதாகவும் நேற்று பேரவையில் அமைச்சர் ராஜமோகன் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் இது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் பற்றும் கேட்டறிந்து கொண்ட தமிழக முதல்வர் மேலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை குறித்தும் ஆலோசனை நடைபெற்று வந்தது. இதில் துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் IAS அதிகாரி தலைமையிலான குழு நேபாளம் செல்ல திட்டமிட்டு முடிவெடுக்கப்பட்டு டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் ஆணையர் ஆசிஷ் குமார் தலைமையிலான குழு நேபாளம் செல்லியிருக்கிறது. அதே போல இந்த குழுவில் தமிழக அமைச்சர்கள் ராஜமோகன், ஆதரவு அர்ஜுனா, வினோத் தென்னரசு ஆகிய 4 அமைச்சர்கள் இரவு டெல்லி வந்து அடைந்தனர். மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்குமாறு முதல்வர் விஜய் உத்தரவிட்ட நிலையில் 4 அமைச்சர்களும் டெல்லி வந்து அடைந்தனர்.